அண்ணன் தம்பி தான் மன்னிச்சுக்கோ. நான் அண்ணன் வந்து நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். எங்க அண்ணன் நான் எவ்வளவு சாப்பிட்றேன் உயிரை வந்து நான் காப்பாத்தணுமா? இவையாக்காமா கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்பாக புகார் அளித்ததால் ஆத்திரம் ஏற்பட்டு தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது மது விற்பனை கும்பல். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா அந்த பொன்னை கணேஷ் நகர் பகுதியில அரசு டாஸ்மாக் மதுபானை கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு அருகே அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்ற குமரேசன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியான ரவி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த பொன்னை காவல் நிலையத்துல அந்த தனிப்பிரிவு போலீசாருக்கு இது குறித்து ஒரு ரகசிய தகவலை தெரிவித்திருக்கிறார், இங்கு மது விற்கப்படுவதாகவும். இந்த நிலையில் போலீசார்கள் தகவல் கொடுத்தும் அந்த சின்ன பொண்ணுதான் என்பது மது விற்பனை கும்பலுக்கு அந்த தகவலானது தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமரேசனின் தம்பி சுதாகர் என்பவர் நேற்று மாலை வேளையில் சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கே சென்று எங்கள் மீதே வந்து போலீசில் புகார் கொடுக்கிறா என்று கேட்டு அங்கிருந்த பெண்களையும் அவர் தாக்கியுள்ளார். மேலும் பெண்களை தகாத வார்த்தைகளாலும் திட்டி அந்த கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். அந்த சுதாகர் பெண்களை தாக்கி மிரட்டல் விடுக்கும் வீடியோ காட்சி, அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக மது விற்பனை குறித்து அந்த போலீசாருக்கு புகார் அளித்த அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றவாளிகள் மீது மாவட்ட காவல் துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்தது எப்படி கள்ளத்தனமாக அந்த மது விற்பனை கும்பலுக்கு தெரிய வந்தது எனவும் காவல்துறை தரப்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.